கல்வி கண் திறந்தார் காமராஜர் ஐயா. எங்க கண்ணை திறந்திருக்காங்க கல்வி கண்ணால. எல்லாரும் படிச்சுட்டோம். இப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா? படிச்சவங்க யாரும் வேலை பார்க்க கூடாதுங்க சிந்தனைக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஐயா படிக்கல, ஆனா நம்ம எல்லாரையும் படிக்க வச்சு அழகு பார்த்தாரு. அதுதான் அவரு. அந்த இடத்தை யாருமே நிரப்ப முடியாது. எங்க ஐயா பல ஆயிரம் பள்ளிகளை திறந்து வைத்தாரு. ஆனா இப்ப உள்ள திராவிடர்கள் பல குடிய டாஸ்மார்க்க திறந்து வைக்காங்க. அதாவது ஐயா கூட அதெல்லாம் ஒப்பிட்டே பார்க்க கூட, பேசவே கூடாது, ஈக்குவலாவே பேசக்கூடாது. ஆனா எதுக்காக இப்ப பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு தெரியுமா? ஏன்னா அவங்களுடைய ஆட்சி தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஐயாவோட ஆட்சியில எப்படி இருந்தது, இப்ப அவங்க எப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்து சொல்ற இடத்துல நாங்க இருக்கோம். அதனாலதான் அவங்க பேச வேண்டியது இருக்கு. கனிமொழி அக்கா பேசுறாங்க, இந்தியாவிலே அதுவும் தமிழ்நாட்டிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இங்கதான் இருக்காங்க அப்படின்னாங்க. டாஸ்மார்க்க அரசு நடத்துது, தயாரிக்க கம்பெனி யார் நடத்துதா? அக்கா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவ்வளவு பேரை குடிக்க வச்சு குடி போதையில உட்கார வச்சிருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வறிக்கை நடத்த சொல்லியிருக்காங்க. என்ன ஆய்வறிக்கை தெரியுமா? கோட்டு விலை ஏறிட்டு அதனால குடியேறல், அதாவது டாஸ்மாகோட விற்பனை குறைஞ்சிருக்கான். அதை எதற்காக குறைஞ்சதுன்னு கணக்கெடுக்க வச்சிருக்காங்க. அது எதுக்காக குறைஞ்சிருக்கு? கையில ரூபா இல்ல, அதனால குடிமக்களால போய் வாங்க முடியல அப்படின்னு கணக்கெடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு திட்டம் ஒரு கலெக்டர் ஆய்வு நடத்தி அதுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? கட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாருங்க. மக்கள் பெரிய அளவுல நம்ம குடிச்சுக்கிட்டு இருந்தவங்கள அவங்க அதை கூட வாங்க தகுதி இல்லாம ஆயிட்டாங்க. இப்ப வளர்ச்சி கூடிட்டு. ஐயா உங்களுடைய ஆட்சி இதுதானா? மக்களை நீங்க இப்படிதான் பாப்பீங்களா? எங்க ஐயா கால் தூசிக்கு நீங்க பெறுவீங்களா? எங்க ஐயா எங்க? அவங்க அப்படி ஒரு பொற்காலத்தை கொடுத்திருக்காங்க. அத பேசுறதுக்கு ஒரு நாள் இல்ல, பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் காணாது. உங்களோட ஒப்பிட்டே பார்க்க முடியாது. அதாவது கல்லு, அதாவது நாங்க நாம் தமிழர் கட்சி இந்த கொள்கை விளக்கமே பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி குடிநீர் இலவசம், மருத்துவம் இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் உங்களால கொடுக்க முடியுமா? மருத்துவத்தை இலவசமா உங்களால கொடுக்க முடியுதா? ஐயா நீங்க தான் இங்க ஆண்டுகிட்டு இருக்கீங்க. நம்ம முதலமைச்சர், ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் எங்க போறாரு தெரியுமா? சிங்கப்பூருக்கு போறாரு. அப்ப அவருடைய மருத்துவங்க எப்படி இருக்கு? அவங்க மக்களுக்கு அவர் எப்படி மருத்துவத்தை கொடுத்தாரு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்டவங்களே நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க. தூய குடிநீர், இந்த பாவநாசம், இந்த ஆறு ஓடுது. ஆனா இது தங்கோடி செவந்திபுரத்துல என் ஃப்ரெண்ட் இருக்கா, என் வகுப்பு தோழி இருக்கா. அவ சொல்லுதா, வாரத்துல ஒரு முறை தான் எங்களுக்கு தண்ணியே வருதுந்தா. இதான் நம்ம நிலைமை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எத்தனை தடவை தான் நீங்க ஏமாறுவீங்க? மக்களை நினைச்சு உண்மையாவே சொல்லுவேன், மிகவும் வேதனைப்படுவது நாங்க மட்டும்தான். விக்கிரவாண்டி தேர்தல்ல நாங்க களப்பணிக்கு அவ்வளவு தூரம் நாங்க போறோம். எந்த சிந்தனையும் இல்ல. 1980கள்ல நம்ம தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்களோ அத மாதிரிதான் அங்க இன்னும் இருக்கு. எந்த வளர்ச்சியும் கிடையாது. இந்த சாலைகள்ல நம்மளுக்கு இந்த மின் விளக்கு இருக்கு பாத்தீங்களா? அங்க என்ன மின் விளக்கு இருந்தது தெரியுமா? குண்டு பல்புங்க. மிஞ்சி போனா அது ஒரு 10 வாட்ஸுக்குள்ளதான் இருக்கும். அந்த குண்டு பல்பு தான் எல்லாரும் அந்த மின் விளக்கால் தொங்கிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாருங்க. வீட்டுக்கு சின்னங்களை வரைஞ்சு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு வீட்டுல எள்ளு மாதிரி சோறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கத்துல ஒரு சின்னத்தை வரைய விடுறது, இந்த பக்கத்துல ஒரு சின்னத்தை வரைய விடுறது. அந்த மக்கள் யாருக்கு அவங்களுக்கு தேவை பைசா, அதை மட்டும்தான் அவங்க வாங்கிக்கிட்டு சின்னத்தை வரைஞ்சு விட வைக்காங்க. வேற எதுவுமே அந்த மக்களுக்கு தெரியல. எவ்வளவோ தூரம் போராடி நாங்க போய் சொல்லுதோம், அம்மா ஏமாத்துக்காரங்க, என் தம்பி சொன்னாலே ஏப்ரல் பூல்னுட்டு அவங்க வருவாங்க, ஏமாத்திட்டு போவாங்க. எவ்வளவோ நாங்க சொன்னோம், மக்கள் கேட்கல. இப்பவும் நாங்க உங்களுக்காக இந்த அம்பை சட்டமன்ற தொகுதியில நீங்க எங்களை ஒரு முறை நோக்கி பாருங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க என்ன பேசுதாங்க, இவங்க பேச்சுல உண்மை இருக்கா அப்படின்னு கொஞ்சமாவது நீங்க சிந்திச்சு பாருங்க.
இந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா இதுல வந்திருக்க யாருமே நாங்க காசு கொடுத்து நாங்க கூட்டிட்டு வந்து நிக்கல. எல்லாருமே மானத்தமிழ் பிள்ளைகள், அவர்களா ஆர்வப்பட்டு வந்து நிக்காங்க. உண்மையிலே நிக்கும், நாங்க உங்களுக்காக நிக்கும். நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னு வந்து நிக்கும். உண்மையாவே சொல்ல வேண்டும் என்றால் காமராஜர் ஐயா ஆட்சி காலமா எங்க ஆட்சி காலமா அப்படிங்கிற போட்டி வரணும் அப்படிங்கறத நாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இதான் எங்களுடைய ஆரோக்கிய போட்டி. திமுக காரங்களையும் பிஜேபியையும் அதிமுக காரங்களையும் நம்பி நீங்க இவ்வளவு நாளும் நீங்க அவங்களுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தினதெல்லாம் போதும். இனிமேலும் நீங்க அவங்கள நம்பி ஏமாறாதாங்க. கல்வியை பாருங்க, கல்விக்கு ஊக்கத்தொகை 1000 ரூபாய். 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா ஊக்கத்தொகை 1000 ரூபாய். ஆனா கல்லூரி கட்டணம் எவ்வளவு தெரியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பேருந்து கட்டணம் எவ்வளவு தெரியுமா? மகளிருக்கு பஸ் இலவசம். எதுல இருந்து எது வரைக்கும் இலவசம்? ஐயா, இது தேவையா நாட்டுக்கு? இதுதான் நாட்டுக்கு தேவைப்படுதா? ஒரு சாலையை நம்மளால போட முடியுமா ஐயா? ஒரு பள்ளிக்கூடத்தை நம்மளால கட்ட முடியுமா? ஒரு மருத்துவமனையை நம்மளால கட்ட முடியுமா? அதுதான் நம்ம அரசு செஞ்சு தரணும். இங்க செஞ்சு தந்திருக்காங்களா? கொஞ்சமாவது பாருங்க, யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஒரு முறை உங்க பிள்ளைகளை நீங்க தேர்ந்தெடுங்க. எவ்வளவு தூரம் உங்களுக்காக நாங்க போராடி நிற்கும் அப்படிங்கறத நீங்க ஒரு முறை எங்களுக்கு யோசித்து இனிமையாவது எங்களை தேர்ந்தெடுத்து எங்களுடைய ஆட்சியை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க எங்களை குறை சொல்லிக்கலாம். நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களாமா, கூட்டம் எல்லாம் போட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், இப்படிலாம் நடந்துச்சுன்னா நீங்க கேள்வி கேளுங்க. உங்களை நம்பி நிற்கும். எங்க ஐயாவுக்கு புகழ் வணக்கம் வைக்கும். அவருடைய ஆட்சி மாதிரியே அதே ஆட்சி காலத்தை நாங்க கொடுப்போம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். நன்றி. நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.